ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே ஒரு டெம்பிள் விளாக் பார்க்கலாம். அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, வில்லேஜ்க்கு. அங்கே ரேணுகம்பாள் டெம்பிள் படவேடு, அங்கே போயிருந்தோம் கோவிலுக்கு. அங்கே வந்து சுற்று வட்டத்தில் கொஞ்சம் பேருக்கு அந்த சாமி தான் வந்து குலதெய்வம், நிறைய பேருக்கு அந்த சாமி தான் குலதெய்வம். அன்றைக்கி ஃப்ரைடே அப்போ போயிட்டோம். ஃபுல்லு ரஷ்ஷு. உள்ளார தேங்காய் உடைப்பாங்க, பட் வந்து இங்கேயே உடச்சிடுவாங்க. அர்ச்சனைலாம் கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சு பண்ணுறதில்ல. அதனால் இங்கே முன்னாடியே வந்துட்டு தேங்காய் எல்லாம் உடைச்சி பூஜை எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி சொன்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நானும் கீழே அங்கே எப்போவுமே அந்த மாதிரி ரஷ்ஷாக இருந்தாலும் இங்கே தான் நிறைய ஜனம் இங்கே தான் பண்ணுவாங்க. நான் பண்ணும்போது கூட நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேங்காய் வத்தல் பாக்கு எல்லாம் வச்சு தேங்காயெல்லாம் உடச்சி இங்கே வச்சுட்டு போய் சாமி மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி. நான் இந்த மாதிரி வந்துட்டு நான் பண்ணும்போதும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா காலையில் இத்தனைக்கும் ஒரு 9 o'clock என்னவோ நான் கோவில் ரீச் ஆகும்போதே 9 o'clock என்னவோ தான் மார்னிங்கே. அந்த மார்னிங்கே இவ்வளோ ஜனம் 9 o'clock ஆர் 8:30 எனக்கு கரெக்டாக டைம் தெரியல. அந்த டைமுக்கே ஃபுல்லு ரஷ்ஷாக இருந்தது கோவில். உள்ளார ஃப்ரீ தரிசனம், ஃபுல்லு ரஷ்ஷு. அப்புறம் 50 கொஞ்சம் பரவாயில்ல இருந்தது. அப்புறம் 10 இது 3 தான் இருந்தது. அது போயிட்டு சாமி இது ரேணுகம்பாள் வந்து சேம் மாரியம்மன் மாதிரி தான் இருக்கும். கீழே ஒரு சிலை இருக்கும், மேலே பெருசாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்க வந்து இங்கேயும் கடா வெட்டுவாங்க, கோழி அறுக்கிறது. அங்கேயே வந்துட்டு சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டு போவாங்க. இந்த பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு போவாங்க. இப்போ தலையில் ஒரு சிலை வச்சுட்டு போனாங்க இல்லைங்களா பசங்க. அந்த வந்து நம்ம ஏதாச்சும் நினச்சி ப்ரே பண்ணிக்கிட்டோன்னா, நம்மளுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ப்ரே பண்ணிக்கிட்டோன்னா அது வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கோவில் அதை ப்ரே பண்ணிக்கிட்டா அது நடக்குமா. நடந்துச்சுன்னா வந்து அந்த சிலையை வந்துட்டு வச்சுட்டு 3 வாட்டி சுற்றி வரணும், கோவில் சுற்றி வரணும்னு சொன்னாங்க. இந்த கோவிலோடைய வரலாறு என்னன்னா, இப்போ எங்கள் ஊருக்கும் இந்த கோவிலுக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் இருக்குது. எங்கள் ஊர் வந்து 3 ஆறு வந்து கூடுற இடம், வாழைப்பந்தல். அந்த ஊரில் இந்த சாமி இங்கிருந்து தான் ஆறு வந்து அங்கே வந்ததா ஐதீகம் சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற ஆறு தான் அங்கே வந்ததா. இங்கே இருக்கிற சாமி தான் வந்துட்டு அங்கே ஏதோ பூஜை தான் தவம் பண்ணுறதுக்கோசம் அங்கே பச்சையம்மன் சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே சாமி வந்ததாகவும், அங்கேருந்து உக்காஞ்சி வாழை மர இலையில் பந்தல் போட்டு சிவனை வந்து மண்ணால் அமைச்சு சிவனை வந்து வழிபட்டதாகவும், அப்போது தண்ணி அது பூஜைக்கு தண்ணி வேணுமா இருந்ததாகவும், தண்ணி போய் எடுத்துட்டு வர்றதுக்கு முருகரையும் இவர் பிள்ளையாரையும் அழைச்சதாகவும், அவங்க 2 பேர் எடுத்துகிட்டு வந்தது 2 நதியாகவும், அவங்க வர்றதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்களே உருவாக்குனது ஒரு நதியாகவும் அப்படின்னு சொல்லிட்டு கதை இருக்குது. அந்த எங்கள் ஊர் அந்த கோவிலுக்கு இங்கிருந்து தான் அது ஸ்டார்டிங் சொல்லுவாங்க. அப்படி வந்தது தான் எங்களது முக்கூட, அதான் 3 ஆறும் கூடி இருக்குது. சேம் என் ஹைட்டுக்கு நான் எப்படி வளர்ந்துட்டு வரணும், அதே போல் தான் எங்கள் ஊரில் மூலாத்தில் இருக்கிற சிவனும் வந்துட்டு 3 ஆறு கூடுற இடத்துல இருக்குது சிவனு. அந்த சிவனும் வந்து அதே போல் என் ஹைட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்குது. இப்போ கோவில் லைட்டாக கட்டிகிட்டு இருக்காங்க. அடியில் இருந்து சாமி மேலே வளர்ந்துட்டு வர்றதுனால ரொம்ப கீழே வச்சுருக்காங்க மூலஸ்தானம். நம்ம இறங்கி போய் பார்க்குற மாதிரி தான். மேலே நல்லா ஹைட்டாக வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இந்த சாமி இது முடிஞ்ச இந்த சாமி கோவில் இங்கிருந்து அங்கே வந்ததாக தான் வரலாறு வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் இங்கே அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. தம்பி கேட்டுட்டு இருந்தான், அம்மா நீ கூட இப்படி பண்ண இல்லையாம்மா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான். நான் வந்து எங்கள் குலசாமிக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி மலையனூருக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அது கேட்டுட்டு இருந்தான். ஆமா செல்லாம் பண்ணேன் அப்படி சொன்னேன். இதுதான் பொங்கல் வைக்கிற பிளேஸு. அப்படியே கோவிலுக்கு பேக் சைடு வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு இங்கே பாருங்கள் மட்டன் சிக்கன் தான் செஞ்சிட்ருக்காங்க. மட்டனும் தெரில செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆடு அறுக்கிறது, கோழி அறுக்கிறது, கோழி
கடவுளுக்கு நேர்ந்து விடுறது சாமிக்கு அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இங்கே இது முடிச்சதும் வந்து இங்கே பேக் சைடில் அங்கே சைடில் கோவில் மாதிரி இருக்குல்ல, அங்கே பேக்கில் பாருங்கள் ஆடு வந்துட்டு அறுத்துட்ருக்காங்க. இதான் நான் போகும்போது 9 o'clockன்னு நினைக்கிறேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆடு வந்துட்டு அறுத்துட்டு தோல் உரிச்சிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு அப்புறம் சாமியெல்லாம் பார்த்துட்டு சும்மா இந்த பக்கம்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம், டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்போ தம்பி போகும்போது ஏதாச்சும் வாங்கி கொடுன்னு தம்பி கேட்டான். அதனால் பேட் பால் வாங்கினோம். பக்கத்துலேயே ஒரு மலை மேலே ஒரு முருகர் கோவில் இருக்குது. வியூ வந்து இது வந்து படவேடு வந்து மலை ஃபுல்லாக மலை தான் இருக்கும். எப்படி திருவண்ணாமலை இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இதை சுற்றி மலை தான் இருக்கும். இந்த கோவில் மேலே இது ரொம்ப பழைய காலத்து கோவில், இந்த முருகர் கோவில். மலை மேலே ஏறினா ஃபுல் வியூ சூப்பராக இருக்கும் சொன்னாங்க. ரொம்ப அது வேறு ஒரு 11 o'clock ஆகிடுச்சா நாங்கள் கோவிலேருந்து வெளியே வரும்போது. அப்போ ஃபுல்லு வெயில், ஏறுறதுக்கே ஆகலை. இருந்தாலும் தம்பி வந்து அந்த இதெல்லாம் ஏறுறது ரொம்ப பிடிக்கும். போனால் நாங்கள் போகும்போது எல்லாம் க்ளோஸ் ஆகிட்டு இருந்தது. மேலே போனால் வியூஸ் சூப்பராக இருந்தது பாருங்கள், அவ்வளோ நைஸாக இருந்தது. சுற்றி மலை தான். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஃபோன் வேறு ஹெவி ஹீட் ஆகிடுச்சு, என்னால் வீடியோவை கவர் பண்ணுறதுக்கே ஆகலை. இந்த சைடும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், நான் இதுவில் தம்பி நான் மட்டும்தான் வந்து அம்மாலாம் அங்கேயே நின்றுட்டாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இது இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா, இங்கே மலை மேலே இங்கே நின்றுட்டுருக்கோம் இல்லைங்களா, இங்கேருந்து நான் இப்போ நம்ம போயிட்டு வந்தோம் இல்லைங்களா படவேடு ரேணுகம்பாள் கோவில், அது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது தெரியும் பாருங்கள் சைடில் அந்த கோவில். அவ்வளோ நல்லா அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கே. பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் இறங்கி வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா சைடில், அங்கே அதுதான் வந்துட்டு நம்ம போயிட்டு வந்த கோவில் ரேணுகம்பாள் டெம்பிள். இது வந்து மலை மேலே இருக்கிறது. இந்த நல்லா இருந்தது. சும்மா சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மலையிலேருந்து நின்றுட்டு எடுத்த ஃபோட்டோஸு. ஒரு லாங் வீடியோவில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.